அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. இல்லை இப்போ சுதந்திரம் இரவில் கூட சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ்க்கே நெல்லை மாநகர பகுதியில் நெல்லை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் நியமிக்கப்படாம தொடர்ந்து இருப்பதாக பலர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இல்லை, அதாவது என்ன, ஒவ்வொரு கட்சியை பொறுத்த மட்டிலும் அவங்கவுங்க வேட்பாளர்கள் அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கல். 2 தினங்கள், ஒரு அரை மணி நேரம் போதுமே நாமினேஷன் போடுறதுக்கு. ஏன்னா அதுல என்னன்னா யாரையும் குறை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படின்னா ஒரு கட்சியில இருந்தா 10 பேர் சீட்டு கேட்பாங்க, யாருக்கு கொடுக்கறதில்ல, ஒரு தேர்வு செய்யறது தாமதம். தமிழக முதலமைச்சரே பிரச்சாரத்துக்காக வரக்கூடியது திருநெல்வேலி நாங்குநேரி பகுதியில் தான். நான் கேண்டிடேட் இல்லாம வாக்கு கேட்டு போறாரோ சொல்லி இல்ல, அப்படி அவர் அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கேண்டிடேட் இல்ல, இங்க எந்த சின்னத்துக்கு ஒதுக்கி இருக்கோ அதுக்கு கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அதாவது நீங்க கேட்கறது உண்மைதான். அப்போ 2 அணியா நின்றோம், இப்போ 3 அணியா நிற்கிறோம். இதுல பொதுமக்கள் அவங்க சீர்தூக்கி பார்த்து யாருக்கு வாக்கு அளிக்கணும். இந்த தேர்தல் வந்து முதலமைச்சருக்கோ அல்லது மேயருக்கோ நடக்கிற தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் வந்து ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு தேர்தல். அதனால இந்த நாட்டுடைய பிரதமர் யார் வர வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, இப்ப தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சாரத்தை சொல்லிட்டு என்ன கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு வங்கி கணக்குகளுக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 15,000 ரூபாயா தருவாங்கன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து 15 ரூபா கூட தரல. தமிழகத்தோட நிலைமை இதுதான், பாரதிய ஜனதா செய்து சொல்லி அவர் அதாவது பத்திரிகை திரும்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பேங்க்ல 15 லட்சம் ரூபாய் போடுவோம்னு எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. தயவுசெய்து அதை தெளிவுபடுத்தணும். திரும்ப இல்ல, ஒரு நிமிஷம். அதாவது ஒவ்வொரு பேங்க்ல அக்கௌண்ட்டுக்கும் நான் 15 லட்சம் ரூபாய் போடுவோன்னு எந்த இடத்துலயும் இது வரைக்கும் இல்லை. ஏதாவது ஆதாரம் இருந்தா கருப்பு பணத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் வரும். அதாவது அந்த கடன் சுகை இல்லாம பாத்துக்கிடுவோம் தான் சொன்னார் தவிர ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லயும் எங்கேயும் போடணும் இது வரைக்கும் சொல்லல. அதனால தயவுசெய்து இனிமேல் இந்த கேள்வியை எந்த தலைவர் வந்தாலும் நீங்க கேட்கலாம். அதிமுக ஜெயலலிதா அம்மையார் அடையாளம் காட்டி அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறீங்க. பல்வேறு இடங்கள்ல மோடி அவர்களும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்களெல்லாம் புகழ்ந்து பேசுறாரு. இந்த தேர்தல் பரப்புரையில அவங்கள ஒரு முன்னெடுப்பா கொண்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய படங்கள் எல்லாம் பயன்படுத்தி தேர்தல் பரப்புரை மேற்கொள்வீங்களா? நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆகிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் அம்மா பிறந்தநாள், குழந்தைகள் பிறந்தநாளுக்கு, நினைவு நாளுக்கு நான் வந்து அவங்களை வணங்கியும் அவங்களை பெருமைப்படுத்தி நான் என்னுடைய முகவரி தந்த முதல்வர்னு நான் பேஸ்புக்கில் போட்டிருக்கேன், ட்விட்டரில் போட்டிருக்கேன். இன்னும் எத்தனை ஆண்டுகளாலும் நான் போடுவேன். ஏன்னா அது வந்து யாரையும் நன்றி மறக்கக்கூடாது. ஒரு கட்சி மாறி போன பிறகு அந்த நமக்கு வாழ்வு கொடுத்த தலைவர்களை வந்து அறிமுகம் காட்டிய தலைவர்கள் வந்து மறந்து போகிறதோ அது இது பண்ணுறதோ என்ன, அது அரசியல் நாகரிகம் கிடையாது. என்ன பொறுத்த மட்டும் நான் இன்னைக்கு கூட வால் போஸ்ட் அடிக்க போகிறேன். அதில் புரட்சித்தில் எம்ஜிஆர் படம் வந்து நிச்சயமாக இருக்கும், மோடி படம் இருக்கும், புரட்சித்தில் எம்ஜிஆருடைய படமும் இருக்கும், எங்களுடைய அண்ணாமலை படம் இருக்கும், என் படமும் இருக்கும். இருக்கும். அது அவரு கிட்டத்தட்ட என்னுடைய நெருங்கிய நண்பர் அனிதா ராதாகிருஷ்ணன். இப்பவும் டெய்லி போன்ல பேசுவோம். ஆனா அவரு என்ன சூழ்நிலையில் அப்படி பேசினார் எனக்கு தெரியல. வயசு 72 வயசு ஆயிடுச்சு. அவரு அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. புரியல. 72 வயசாச்சா புரியல. கொஞ்சம் இக்கனாவோட இல்ல இவ்வளவு வயசான பிறகும் ஒரு ஒரு முதிர்ச்சி வந்து இல்லையே. என்னுடைய நண்பருக்கு அந்த முதிர்ச்சி இல்லையேன்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.